ஜூன் 5. புனித போனிஃபஸ். இங்கிலாந்து நாட்டின் கிரெடிக்டன் நகரில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 675 பிறந்தார் போனிஃபஸ். வின்ஃப்ரெட் என்னும் திருமுழுக்கு பெயரைக் கொண்ட இவர் தன் 7வது வயதில் தன் தொடக்க கல்வியினை பெனடிக்டன் துறவற சபையினில் பயின்று தன் 30வது வயதில் பெனடிக்டன் துறவற சபையினில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 719 ஜெர்மனி சென்ற அருட்தந்தை போனிஃபஸ் ஜெர்மனியின் பல்வேறு நகரங்களில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளை ஆர்வத்தோடு செய்தார். சிலை வழிபாட்டு முறையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை போனிஃபஸ் ஜெர்மனியின் பல்வேறு இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். போனிஃபஸின் கடின உழைப்பினையும் இறைப்பணியினையும் அறிந்த திருத்தந்தை 2ஆம் கிரகோரியார் கிபி 722 நவம்பர் 30ஆம் நாள் ஆயராக உயர்த்தினார். ஆயர் போனிஃபஸின் தூய்மையான வாழ்வினையும் போதனைகளையும் கண்ட ஜெர்மனி மக்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவினை ஏற்றுக்கொள்ள ஆயர் போனிஃபஸ் திருத்தந்தையினால் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஜெர்மனியின் பவேரியா, துரிஞ்சியா, பிராங்கோனியா போன்ற பகுதிகளில் மறைமாவட்டங்களை உருவாக்கிய பேராயர் போனிஃபஸ் ஹாலந்து நாட்டிலும் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே ஆண்டவரின் பணிகளைச் செய்த பேராயர் போனிஃபஸ் கிபி 754 ஜூன் 5ஆம் நாள் மதவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இன்று புனித போனிஃபஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்டங்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் ஜெபிப்போம்.